பிஎஸ்என்எல்ல நெறைய நியூவான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நியூவான ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்கலாம். ஸோ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆப்ல கிடைக்கிறத விட. ஸோ அதனால வெப்சைட்ல அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் டக்குன்னு போடுவாங்க, டக்குன்னு எடுத்துருவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 400க்கு 400 ஜிபின்னு சொன்னாங்கல்ல. எஸ் அந்த ₹400க்கு 400 ஜிபி தரேன்னாங்க இல்லையா? ₹1க்கு 1 ஜிபி அப்படிங்கிற இந்த வகையான காஸ்ட் கட்டிங் மூலியமா பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் இந்த ஆஃபர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா இங்க இந்த ஆஃபர் லிமிட்டட் டைம்னு சொல்லியிருந்தாங்களே. ஆனா வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, எந்த வகையான டேட்டுமே அவங்க மென்ஷன் பண்ணல. இது எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ற மாரியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு. அவைலபிளா இருந்துச்சுன்னா நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்டேட் பண்றேன். கூடவே பிஎஸ்என்எலோட 5G என்ன ஆச்சு அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிஎஸ்என்எலோட 5Gக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து சில பல அப்டேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 5G வந்து நாங்க ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. பல இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, 5G ரோல் அவுட்லயே தான் இருக்கு. ஆனா விரிவாக்கம் பண்றதே இல்ல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் டவுன்ல மட்டும் அறிமுகப்படுத்திடுறாங்க. அதோட சென்ட்ரல் ஸ்பாட் இருக்கும் இல்லையா? அங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 5G வொர்க் ஆகுது. அதுக்காக எல்லா நேரமும் அந்த மெயின் ஹாட் ஸ்பாட்லயே இருக்க முடியும். நம்மளோட ஊர்கள்லயும், நம்மளோட நகரங்கள்லயும் டயர் 1, டயர் 2 சிட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்துட்டு வில்லேஜஸ்க்கும் வந்தா தான் நல்லா இருக்கும்னு தோணுது. சீக்கிரமாவே Q5Gய லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுதான் பிஎஸ்என்எலோட நியூவான 5Gயோட நேமும் கூட. கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளோட கவர்ன்மென்ட்க்கு வொர்க் பண்றீங்க. ஐ மீன் நம்மளோட ஆர்மி, நேவி இல்ல சிவில் சர்வீஸ்ல வொர்க் பண்றீங்க. கவர்ன்மென்ட்டோட அஃபிஷியல்ஸா இருக்கீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு 5% பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்டா பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க ஆப்ல வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2% குடுக்குறாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டா கிடைக்கிறதுண்டு. ஐ மீன் நியர்லி நீங்க நம்ம கவர்ன்மென்ட்க்கு வந்து சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிஎஸ்என்எலோட பிராட்பேண்ட் சேவையும் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஏதாவது பிஎஸ்என்எல்ல கால் ஃபேர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும், தாராளமா நம்ம குடுத்திருக்க நம்பர்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, சில பல மீட்டிங்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் அண்ட் முக்கியமான ஈவென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிஎஸ்என்எல்குள்ள. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. மேபி அங்க வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸும் கிடைக்கலாம். கூடவே கவர்ன்மென்ட்டோட ஆஃபர்ஸான ஸ்கில் இந்தியா இது போல புரோகிராம்ஸையும் பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஜாப்க்காக கால் ஃபேர் பண்ணுவாங்க. ஸோ அதுல நீங்க வந்து ஈவென்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமாவே சில பல விஷயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செக் பண்ணி பாருங்க. அது எந்த இடத்துல நடக்கும்னு எக்ஸாக்ட்டா சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல பார்த்துட்டு போறது மூலியமா மேபி உங்களோட நியர்பை பிளேஸஸ் கூட இது நடக்கலாம். செக் பண்ணி பாருங்க. தென் நீங்க வந்து பிஎஸ்என்எலோட வைஃபை சேவை, ரவுட்டர் சேவைய பிஎஸ்என்எலோட பாரத் ஃபைபர நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதோட பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து $200 குடுத்திருப்பாங்க. இத வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது மூலியமாவே வீடு தேடி வந்து பிஎஸ்என்எலோட இந்த வகையான வைஃபை சர்வீஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. வைஃபை சர்வீஸ்ல இன்னொரு வகையான பெனிஃபிட்டும் இருக்கு. பிஎஸ்என்எலோட ஐஎஃப்டிவி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500க்கும் மேலான சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிளா கிடைக்கும். முற்றிலுமா ஃப்ரீ தான். இதுக்கு நீங்க ஆண்ட்ராய்ட் டிவி மட்டும் வச்சிருந்தா போதும். அவங்களோட ஆப்ப ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்டுல வந்து இன்ஸ்டால் பண்ணிருவாங்க. இதுக்கு எந்த வகையான செட் ஆஃப் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டே இல்ல. நீங்க எப்படி வந்து நீங்க பாரத் ஃபைபர யூஸ் பண்றீங்களோ, டைரக்ட்டா வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்றது தான். வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட 500 சேனல்ஸையும் தாராளமா என்ஜாய் பண்ணலாம். கூடவே பிஎஸ்என்எல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது வந்து ஃபீட்பேக்ஸ் நீங்க சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா, பாட்டம்ல தெரியிற நம்பர் பிளஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் செக்ஷன்ல போயிட்டு என்ன வகையான நீங்க வந்து டிஃபிகல்டீஸ் வந்து ஃபேஸ் பண்றீங்க, என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ, அத தாராளமா வந்து கமெண்ட்டாவே குடுக்கலாம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்ல வந்திருந்தது. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில பல ரீசன்ஸ்க்காக அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே நெசசரி இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வீடியோ மேக் பண்றேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.